வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். குடிப்பழக்கத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நாம் பேசிகிட்டு இருக்கோம். சமீப காலத்தில் கடந்த ஒரு 3 மாதங்கள் காலகட்டத்தில் ஒரு 48, 52, 54, 50, 46 இந்த வயதுடைய நடுத்தர வயதுடைய நபர்கள் திடீர்னு இறந்து போன செய்தியை கேட்டோம். நிறைய இறப்புகளை சந்திக்க வேண்டிய காலம் அது. மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லா வீட்லேயும் வாழ்க்கை தொடங்கி ஒரு கட்டத்தை கடந்து அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற வயது. பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய குடும்பத்தினுடைய நலன், இவற்றையெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பருவத்தில் இருந்தவர்கள் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இந்த வருத்தமுடைய இந்த செய்தியை நாம் என்னதான் பண்ணாலும் மாற்றிக்க முடியாது. இறப்பை நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இருந்தாலும் இந்த இறப்புக்கு காரணங்களை கேட்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வலியாக இருந்தது. நல்ல உணவு பழக்கங்கள் இருந்தால் இந்த இறப்பெல்லாம் இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி மட்டும் கிடைத்தது. என்னன்னா, ஒரு நபர் இறந்து போனவருடைய வீட்டிலிருந்து வெளிவந்த ஒரு செய்தி தான். என்னன்னா, அன்றைக்கு சண்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க, நல்லா சாப்பிட்ருக்காங்க, பிள்ளைகளோட சந்தோஷமா பேசி சிரித்து விளையாடி இருக்காங்க, எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மாலை பொழுதை கழித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நபருக்கு உடலில் வலி ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். முதலுதவி செய்யப்பட்டது. எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்காக அவர் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதலுதவிக்கு செய்யும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்து வேலை செய்ய கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார். அப்போ மருத்துவர்கள் காரணம் சொன்னாங்க, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சொன்ன உடனே அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அவர் கொடுக்கப்பட்ட மருந்து வேலை செய்ய தாமதிக்குது. ஏன்னா உள்ள ஆல்கஹால் உள்ள இருக்கிறதுனால அந்த மருந்து சப்போர்ட் பண்ண தயங்குது அப்படி சொல்லிட்டு. இந்த செய்தியை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அந்த குடும்பத்தார். அவர் கொஞ்சம் தான் குடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு துளினாலும் விஷம்தான். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா, அந்த கொஞ்சமா குடித்தது தான் எவ்வளோ பெரிய உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு பார்த்தீங்களா? நிறைய பேர் குடிப்பதற்கு நிறைய காரணங்களை அடுக்கி கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் தாங்க எடுப்பார். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் தான் குடிப்பார். எங்கள் அப்பா லைட்டாக தான் எடுப்பார். அவர் எப்பவுமே ரெகுலராக செயின் ட்ரிங்கர்லாம் கிடையாது. எப்பயாவது குடிப்பார், வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பார், வீட்டில் இருக்கும்போது தான் குடிப்பார். நிறைய காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் மது குடிப்பது மிகப்பெரிய தீமை என்பதை நாம் என்று புரிந்து கொள்ள போகிறோம். அது எத்தனை பேரை அழிக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது என்பதை நாம் என்று புரிந்து கொள்ள போகிறோம். மது குடிப்பது மட்டும்தான் மனிதனுக்கு மகிழ்ச்சி என்றால் அதை விட மிக பெரிய பொய் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மது குடிப்பதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்புகின்ற என் அன்பு நண்பர்களே, இந்த மதுவிலிருந்து வெளிவாங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்குது. ஆனால் இந்த மதுவை மட்டுமே நம்பி நம்முடைய மனங்களை மழுங்கடித்து விட்டு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவதை எல்லோரும் பார்க்க வேண்டுமா? சிந்திப்போம். ஒவ்வொரு நிலையிலும் மதுவால் இறப்பவர்கள், குறிப்பாக சாலை விபத்துகளில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணும்போது கூட சப்போர்ட் பண்ண முடியாது. நிறைய ஸ்டாஃப் சொல்லுவாங்க, சப்போர்ட் ஆகலை சார், மருந்து எடுத்துக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு. உண்மைதான். உள்ள ஆல்கஹால் இருக்கும் பொழுது இங்கே கொடுக்கப்படுகிற ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வேலை செய்யாது. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மது அருந்தும் நண்பர்களே, மதுவிலிருந்து வெளிவாங்க. உங்களுடைய மனங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். மதுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து வெளிவந்து மது இல்லாத மனிதர்களாக, மது அருந்தாத மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்.
மதுவை விட்டு நம்முடைய மனங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். மது மட்டுமல்ல, புகையும். மதுவும் புகையும் மறுத்து வாழ்வோம். மனித வாழ்வை மகத்துவமாய் வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன். பரங்கிக்காய் விதை நம்முடைய எலும்புகளின் வலிமைக்கு உதவுகிறது. அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளின் வலிமைக்கு உதவுகிறது. அந்த பரங்கிக்காய் விதையை எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.